தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நாடார் சமுதாய பெண் தேர்வு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி உடைவது உறுதியாகிவிட்டது. அதாவது அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிமுக தாவேக இல்லாமல் மற்ற சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கு பிறகு இழுபறி ஏற்பட்டால் அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தலுக்காக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய காலகட்டாயம் உள்ளது. பாஜகவில் தமிழகத்தில் பல மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் ஆவார். இவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்துள்ளார். தெலுங்கானா மாநில ஆளுநராகவும் பதவி வகித்துள்ளார். தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இவர் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவர் தொடர்ந்து சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்து வருபவர். தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். கடந்த சட்டசபை தேர்தலில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானோர் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள். இதற்கு காரணம் சரத்குமார் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தான் காரணம். ஆகவே நாடார் சமுதாய வாக்குகளை தன் கைவசம் வைத்துக் கொள்ள பாஜக விரும்புகிறது. நாடார் சமுதாய வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜனை அறிவித்தால் நாடார் சமுதாய வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது. இதற்காக பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிக்கப்படுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.